ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அந்த சின்ன கிராமத்தில் ரெண்டு தடவை தான் ட்ரெயின் அங்கே வரும். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பகலில் 12 மணிக்கு வரும். அதே ட்ரெயின் மீண்டும் திரும்பி இப்போ ராத்திரி 2 மணிக்கு வரும். கிராமத்திலிருந்து அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 மைல் தூரத்தில் இருந்தது. அந்த ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், 2 கூலி இருந்தாங்க, அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கர் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 நேரத்தில் தான் அங்கே மனிதர்கள் நடமாட்டம் இருக்கும். மற்ற நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ராத்திரி 2 மணி ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வராரு. அதாவது 2 மணிக்கு ட்ரெயின், அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறாரு. ஏன்னா இருட்டின பிறகு ரொம்ப அங்கே லைட்டெல்லாம் கிடையாது, இருட்டாயிரும், வழி கூட தெரியாது எப்படி போகணும் அப்படின்னு. அதனால் அவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாரு அங்கே. அப்போ அவர் கையில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கோட சேர்ந்து அங்கே போய் உட்கார்றாரு தரையில், பிளாட்ஃபார்மில். அவருடைய பேக்கை அவருக்கு காலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிறாரு. அப்புறம் நம்ம பேக்குலேருந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு ரொம்ப உன்னிப்பாக அட்டென்ஷனோட அந்த பேக்கை கூடவே வச்சிருக்கிறாரு. அது எங்கே தண்ணி குடிக்க போனால் கூட கூடவே கொண்டு போகிறாரு. எதுக்கு எங்கே நகர்ந்தாலும் கூடவே வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்குறாரு, கவனிக்கிறாரு. இந்த ஆள் இந்த பேக்கை ரொம்ப பாதுகாக்கிறாரு. அப்போ இதில் ஏதோ இருக்குது, ஸ்பெஷலாக ஏதோ இருக்கும், பணம் இருக்கலாம். அப்புறம் அடிக்கடி திறந்து பார்க்குறாரு, இருக்கா இல்லையான்னு. அப்போ அந்த பேக்கில் பெரிய அமௌண்ட் இருக்கும். ஒரு செகண்ட் கூட அவர் அந்த பேக்கை விட்டு நகரவே இல்லை, பேக்கை விடவே இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய மைண்டில் வருது, கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிரும், இந்த ஸ்டேஷனில் யாரும் இருக்க போகிறதில்ல. அப்போ அவருடைய மனசில் தோணுது, இந்த பேக்கை நம்ம ஆட்டையை போடணும் அப்படின்ட்டு அவருடைய மனசில் தோணுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த டைமில் ஒரே ஒரு கூலி தான் இருந்தார், 2 கூலி இருக்கிற இடத்துல ஒரு கூலி தான் இருந்தார். அப்போ அவரை கூப்பிடுறாரு ஸ்டேஷன் மாஸ்டர். அவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம 2 சேர்ந்து இந்த ஆளை கொண்டுட்டு பணத்தை நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, காதோட காது வச்ச மாதிரி கதையை முடிச்சிடணும். அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அந்த கூலியும் அவங்க காத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இருட்டிடுச்சு இல்லையா, கொஞ்ச நேரத்தில் எப்படியும் இவருக்கு தூக்கம் வரும், தூங்கிடுவார். நம்ம பேக்கை எடுத்துக்கலாம், பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை, முழிச்சுதான் இருக்காரு. ஏன்னா பணம் கையில் இருக்குன்னா எப்படி தூக்கம் வரும், அது பெரிய அமௌண்ட்டு. அதனால தூங்கவே இல்லை. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா அவருக்கு திருடுற வேலை. அவர் அங்கே, இவர் இங்கே பேக் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் கூலி கையில் கோடாரியோட இருக்கிறாரு, நிறைய கரெக்டான நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு தூக்கம் வரல, அதனால அந்த கையில் பேக்கை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நடக்கிறாரு. கொஞ்சம் ஸ்டேஷன் பக்கம் அப்படி சுற்றி கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போகிறாரு. பிளாட்ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு அங்கே எங்கேயும் முன்னாடி என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்க்குறாரு. அந்த கூலி கோடாரியை வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அவரை கொல்லணும், அவர் தானே கொல்லணும். அவருக்கு தூக்கம் வந்துடுது, அவர் தூங்கிடுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு, பார்க்குறாரு, அந்த ஆளை காணோம். அவர் தான் அங்கே சுற்றி பார்க்க போயிட்டார் இல்லையா, டைம் என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு 9-10 மணி கேப்பில் டைம் அது. அப்போ அது பார்க்குறாரு, அந்த ஆளை காணோம். சுற்றி முற்றி பார்க்குறாரு இருட்டில், ஆனாலும் இல்லை. அதனால அவர் அங்கே உட்காந்துடுறாரு. அந்த இடத்துல அந்த பயணி இருந்த இடத்துல இவர் போய் உட்காந்துடுறாரு. அங்கே உட்காந்து அங்கே அவர் தூங்கிடுறாரு, தூக்கம் வந்துடுது. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கூலி முடிச்சுக்கிறாரு. அவருக்கு வேலை தானே கொல்லணும் அப்படின்ட்டு, கோடாரியை வச்சு வெட்டணும். லேட் ஆகலையே அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு ஆள் இருக்காரு, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வராரு. இது அந்த ஆள் தான் நினைக்கிறேன். தலையில் துணி வச்சிருக்கிறாரு, தலையில் கர்ச்சீப் வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டரை கையில் கோடாரி எடுத்துகிட்டு போய் ஒரே போட்டார். தான் பறித்த குழியில் தானே மாட்டிக்கிட்டார். அதிக ஆளில் பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படி பரவிடுது. யார் இன்னொருத்தருக்காக குழி பறித்து வச்சிருந்தாரோ அந்த குழியில் பறித்து வச்சவரே மாட்டிக்கிட்டார், விழுந்து. அதுக்கு பலி ஆயிட்டார்.
நம்ம மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா அந்த துக்கமானது ஆயிரம் மடங்கு, பல கோடி மடங்கு அது மல்டிப்ளை ஆகி திரும்பி நம்மளை நோக்கி தான் வருது. ஒருவேளை நம்ம விரும்புகிறோம் இப்படி எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுக்கணும், குஷி கொடுக்கணும், நிம்மதி கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது பல மடங்கு, பல கோடி மடங்கு மல்டிப்ளை ஆகி அதுவும் நம்மளை நோக்கி ரிட்டர்ன் வரும். நம்மளால கிரியேட் பண்ணப்பட்ட சுப சிந்தனை தான் நம்மளை நோக்கி மீண்டும் திரும்பி வருது. ஆகையினால ஆத்மாக்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்காக நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரத்தை, ஒரிஜினல் குணத்தை விட்டுறக்கூடாது. அவரு சரியில்லை தான், என்னுடைய எதிரில் இருக்கிற ஆளு சரி கிடையாது, அதுக்காக அவரை பத்தி அவதூறா பேசி அவருடைய குறைகளை பேசி ஏன் வாய நாயை அங்க எடுத்துக்கணும், ஏன் வாய நாயை அழுக்காக்கிக்கணும்? தன் மேல நிச்சயம், ஆத்மாங்கிறதுல நிச்சயம், பரமாத்மா பாபா மேல நிச்சயம், பரிவாரத்தின் மேல நிச்சயம், நம்ம ஃபேமிலி அனைத்து ஆத்மாக்கள் மேலே நிச்சயம், டிராமா மேல நிச்சயம், தன்னுடைய ஒரிஜினல் சமஸ்காரத்தின் மீது நிச்சயம். நான் தான் அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த தேவாத்மா, என்னுடைய 16 கலைகள், எல்லா குணங்கள், சர்வகுண சம்பன்ன சம்பூர்ண நிரூபிகாரியா நான் இருந்தேன் அப்படிங்கிற நிச்சயம், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கணும், தன் மீது தானே நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய மூல சமஸ்காரம், மூல சுபாவம் இதுதான் தூய்மை. ஆனா மற்றவங்க அவங்களும் பிகே தான், ஆனா அவங்க அந்த மாதிரி காரியம் செய்யல, அவங்கள்ட்ட அந்த மாதிரியான குணங்கள் நமக்கு தெரியவும் இல்லை. அவங்க பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்திதியில இருந்து எதுக்கு இறங்கணும்? அவங்க எவ்வளவு நம்மளை அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு படுத்திக்கிட்டோம், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம். எவ்வளவு நம்மளை அவமானப்படுத்திட்டு அந்த நம்ம அவமானப்பட்டு நொந்திக்கு 100 போறதுல பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா? கிடைச்சிட்டு போட்டோம், கொடுங்க பாவம், அந்த சந்தோஷமாவது அவங்களுக்கு கிடைக்கட்டும். எவ்வளவு நம்மளை கேவலப்படுத்தணும், எவ்வளவு நம்மளை கீழே தள்ளணும், எவ்வளவு நம்மளை அவமானப்படுத்தணும் எல்லாம் பண்ணிட்டு போட்டோம். எவ்வளவு சதி வேலையெல்லாம் செய்யட்டும். நம்மளுடைய ஒரிஜினல் சமஸ்காரம் என்ன அப்படின்னு நமக்கு நிச்சயம் வந்துட்ட பிறகு நம்மளுடைய ஒரிஜினல் சுபாவ சமஸ்காரத்துல இருந்து ஒரு பொழுதும் கீழே வரக்கூடாது. Faith in our own original sanskars. இதுதான் பாத்தீங்கன்னா பிராமண வாழ்க்கையினுடைய ஒரு உரைக்கல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பரீட்சை. 12 வருஷம் குருகுலகத்துல இருந்து குரு நிறைய கத்து கொடுத்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு அதுல தேர்ச்சி அடைந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க, கிளம்புறாங்க 12 வருஷம் கழிச்சு. அப்ப குரு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரு கண்ணாடி கிஃப்டா கொடுக்குறாரு, முக கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த கண்ணாடி உங்க எல்லாருக்கும் நான் பரிசு கொடுக்குறேன். அதுல ஒரு முக்கியமான சிஷ்யர் கேட்கிறாரு, என்ன வெறும் கண்ணாடி மட்டும்தானா? இது இப்ப குரு சொல்றாரு, இது சாதாரண கண்ணாடி கிடையாது. இந்த கண்ணாடியை நீ எந்த பக்கம், யார் பக்கம் வைக்கிறீங்களோ அவங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறது உனக்கு தெரிய வந்துடும். மனதினுடைய பாவனைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. அந்த சிஷ்யருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஆனா எடுத்த உடனே பஸ்மாசுரன் எப்படி சிவபெருமான் மேலேயே மந்திரத்தை யூஸ் பண்றதுக்கு டைப் பண்ற மாதிரி முதல்ல குருவுக்கு மேல அந்த கண்ணாடியை வச்சிடுறாரு, குரு பக்கமா. அப்ப அவருக்கு தெரிய வருது, இந்த குரு பாத்தீங்கன்னா எவ்வளவு மகான், அவரை குருவா நினைச்சிருக்கேன். ஆனா பாருங்க இவருக்குள்ள எவ்வளவு அகங்காரம் இருக்கு, அவருக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்குது, எவ்வளவு அகங்காரம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவருக்கு மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு போறாரு. அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பக்கமும் அவர் கண்ணாடியை விற்கிறாரு. சிலர் சுயநலவாதியா இருக்காங்க, சிலர் பொறாமையா இருக்கிறாங்க, சிலர் நம்மளை பிடிக்காதவங்களா இருக்காங்க, நம்மளை பத்தி நெகட்டிவ் சொல்றவங்களா இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய தாய் தந்தை யாரை நான் என்னுடைய உலகமாக நினைச்சிட்டு இருந்தனோ அவங்களே சுயநலவாதிகளா இருக்காங்க, கோபம் நிறைந்தவங்களா இருக்காங்க. அப்ப எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது. அப்ப அவரு நினைக்கிறாரு, இந்த உலகத்துல சர்வ குணங்களும் சம்பன்னமான நிறைந்த ஆத்மாக்கள் யாருமே இல்லையா, எல்லாருமே தோஷிகள், எல்லாருமே அறகுறைகள், குறைகள் நிறைந்தவர்கள் தான் இருக்காங்களா அந்த உலகத்துல அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த உலகமே எவ்வளவு தீய குணங்கள், அவகுணங்களால் நிறைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் எவ்வளவு பொறாமை பிடிச்சவங்களாக, அகங்காரம் பிடிச்சவங்களாக, பேராசைக்காரர்களாக இருக்காங்க. இதெல்லாம் அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல அவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. மனசனுடைய ஆள் மனசு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அதனால மறுபடியும் குருவை பார்க்க போறாரு. குருவே, நீங்க என்ன கண்ணாடியை எனக்கு கொடுத்துட்டீங்க, இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் மோசமானவங்க, ஒருத்தனும் உருப்படி கிடையாது, இதை நான் பார்க்கணும், நான் கொடுத்தீங்க.
என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, எல்லாருமே சுயநலவாதிகள், எல்லாருமே ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது. நான் இவங்களை என்ன பண்றது? ஒவ்வொருத்தவங்களையும் நான் எப்படி திருத்துறது, சரி பண்றது? குரு சொல்றாரு, அட மடச்சாம்பிராணி, நான் இந்த கண்ணாடி எதுக்கு கொடுத்தேன்? உன்னை நீயே பாக்குறதுக்காக கொடுத்தேன். உன்னை நீயே பாக்குறதுக்காக. உனக்குள்ள என்ன ஒரு பலவீனம், உனக்குள்ள என்ன ஒரு குறை இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல ஒர்க் பண்ணி அதை ரீஃபில் பண்ணணும். மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அதுக்காக நான் உனக்கு தரல இந்த கண்ணாடியை. அதனால நம்மளுடைய புரட்சி, நம்மளுடைய மாற்றமானது, நம்மளுடைய காம்ரேட் எங்க இயங்கணும்? நம்மளுடைய உள்ளுக்குள்ள. அவங்க எப்படி, இவங்க எப்படி, இவங்க ஏன் இப்படி, இதுல ஒரு விஷயமும் நமக்கு கிடையாது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் என்ன பண்ணோம் அதான் முக்கியம். நான் ரொம்ப நல்லவன், நான் இந்த தப்பு பண்ணல அப்படின்னு நிறைய பேர் ப்ரூஃப் பண்றதுக்காக முயற்சிக்கணும். ப்ரூஃப் பண்ணி என்ன பிரயோஜனம்? முதல்ல நம்ம மாறணும், அதான் ரொம்ப முக்கியம். ஓம் சாந்தி. இது 14/11/2002 முரளி, சில்ட்ரன்ஸ் டேனுடைய முரளி. ஆத்மாவின் தாகம், மன அமைதி, நிம்மதி, சுகம் அப்படிங்கிற பட்டியனுடைய 31 நாள் பட்டியனுடைய 15வது நாள். இதில் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைகளுடைய எஜுகேஷனுடைய ஒரு மாநாடு நடந்தது டெல்லியில். பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இதை ஓப்பன் பண்ணார், இன்னாகிரேஷன் பண்ணார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நிச்சய புத்தி ஆத்மாவுக்கு வெற்றி மற்றும் அமைதி தானாகவே கிடைக்குது. நிச்சய புத்தி ஆத்மாவினுடைய வெற்றி மற்றும் அமைதி தானாகவே கிடைக்கிறது, ஈஸியாக கிடைக்குது. ஓம் சாந்தி. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வரைங்க. வீட்டினுடைய ஃபவுண்டேஷன்ல வந்து கீழே எழுதுங்க நிச்சய புத்தி, மேலே கட்டுவேலை, சாந்தி மற்றும் வெற்றி, 2 பொருள் அங்கே இருக்கு. நிச்சய புத்தி இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும், அப்புறம் ஒரு மன அமைதியும் கிடைக்கும். மனசு அலையிறது நின்று போயிடும். இந்த சுக்கூன், இந்த டாபிக் வருதுல, சுக்கூன், ஒரு நிம்மதி, மன அமைதி, மன நிம்மதி தான். நிம்மதி தாங்க வேணும் இந்த வாழ்க்கையில், அது கிடைக்கும் நிச்சய புத்தி இருந்தன. பாபா மேலே, தன் மேலே, ட்ராமா மேலே, எல்லாரும் மேலே. இது மட்டும் இல்லை, இதுக்கு கூடவே பிரெயின் ஜிம் பண்ணணும். நீங்கள் பிரெயின் ஜிம் ஒரு கையில் ரெட்டை விரல் மாதிரி எடுத்துங்க. இந்த ரெட்டை இலை காட்டுவாங்கல்ல, ரெட்டை இலை, அதாவது வெற்றி. இன்னொரு கை மூடி இருக்கணும், அதாவது சாந்தி. இந்த கை ஓப்பன், வெற்றி, அது சாந்தி. வெற்றி சாந்தி, வெற்றி சாந்தி, வெற்றி சாந்தி, வெற்றி சாந்தி, சாந்தி வெற்றி, சாந்தி வெற்றி. வி அப்படின்னா வெற்றி. இப்படி மாற்றி செய்யணும். இதுதான் ஜிம் எக்ஸசைஸ். அதாவது நம்மளுடைய மூளை வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் வந்து லெஃப்ட் சைடு உள்ள பார்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, ரைட் பிரெயின் வந்து ரைட் சைடில் உள்ள பார்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால எப்போ வந்து ரெண்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் வேலை கொடுக்குறீங்களோ அப்போ ரெண்டுமே அப்படி முடிச்சுக்குது, ஆக்டிவேட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்ன பார்த்தோம்? ஒரு பில்டிங் வரைகிறோம், அதில் ஃபவுண்டேஷனில் நிச்சய புத்தி, அப்புறம் மேலே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கு மேலே வெற்றி, அடுத்தது அமைதி, சாந்தி. 2வது பாயிண்ட் என்ன? மேரா பாபாங்கிற அனுபவம் ஆத்மாவுக்கு ஆழமான மன அமைதி, மன நிம்மதியை கொடுக்குது. சுக்கூன் அப்படின்னா அமைதின்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அமைதின்னா சைலன்ஸ், சாந்தி, அது வேற பேர் இருக்குது அமைதிக்கு. இது சுக்கூன் அப்படிங்கிறது மன நிம்மதியை தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ மன நிம்மதினே வச்சுப்போம். தமிழ் படி நிம்மதி அப்படிங்கிறதுக்கு வேற வார்த்தை இல்லை ஹிந்தியில். தமிழில் தானே சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில்? ஒரு நிம்மதி தாங்க வேணும், வேற என்ன வேணும்? காசா பணமா? நிம்மதி இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. நிம்மதிங்கிற வார்த்தையில அமைதி, அன்பு, சுகம் எல்லாமே அடங்கிடுது. ஒரு ஹார்ட்டினுடைய பிக்சர் வரைங்க, இதயத்தினுடைய சிம்பிளை, அதில் நடுவில் எழுதுங்க மேரா பாபா. 3வது பாயிண்ட் என்னன்னா, சொமானனுடைய ஸ்திதி வந்து மனதை வந்து ஸ்திரமாக்குது மற்றும் அமைதியை கொடுக்குது, சாந்தி கொடுக்குது. அதாவது இன்றைய அவ்யக்த முரளி, இன்னைக்கு சண்டே இல்லை, அவ்யக்த முரளி 24/9/2009 என்னுடைய இன்னைக்கு வீடியோ, இன்னைக்கு முரளி என்னுடைய வீடியோ பார்க்கலாம். மியூட் வீடியோ எக்ஸசைஸ் 24/3/2009 பாப்தாதா வந்த முரளி என்னுடைய வீடியோ இருக்கு இல்லையா,
அதாவது அந்த வீடியோ வந்து சவுண்டை வால்யூமை 0 வச்சிடணும், மியூட் பண்ணிடுங்க. ஆனால் பாபாவுடைய வாய் அசையுதுல்ல, அந்த அசைகிறதன் மூலமாக பாபா என்ன சொல்கிறாருங்கிறத கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். இதுக்கு பேர் லிப்ஸ் ரீடிங் அப்படின்னு பேர். உதட அசைவை வச்சு கண்டுபிடிக்கிறது என்ன பேசுகிறாங்க. நம்மளுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மூளையை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட் சைடு மூளை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடை கண்ட்ரோல் பண்ணுது, ரைட் சைடு லெஃப்ட் சைடை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால 2 நேரத்தில் ஒரே வேலை கொடுத்தீங்களா, எக்ஸசைஸ் பண்ணீங்களா, வெற்றி ஒரு கையில் விக்ட்ரி வி காட்டினீங்க, இன்னொரு கையை மூடி வச்சுருந்தீங்க, மாற்றி நீங்கள் விக்ட்ரி சாந்தி வெற்றி சாந்தி அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த ப்ராக்டிஸின் மூலமாக பிரெயின் ஜிம்னு பேர் இருக்கு. அதன் மூலமாக 2 சைடு உள்ள மூளையும் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், முழிச்சுக்குது. இப்போ நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஜிம் ஆச்சா. அடுத்தது முதல் ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டி என்ன, இன்னைக்கு ஒரு பில்டிங் வரைங்க. கீழே ஃபவுண்டேஷன் பகுதியில் வந்து நிச்சய புத்தின்னு எழுதணும். அப்புறம் டாப் சைடில் 2 வெற்றி மற்றும் சாந்தி அப்படின்னு எழுதணும். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம், மேரா பாபா அப்படிங்கிற அனுபவம் ஆத்மாவுக்கு ரொம்ப சுகத்தை கொடுக்குது. மன அமைதி, மன நிம்மதி, 3ல் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஹார்ட் வரையணும், அது நடுவில் மேரா பாபா. 3வது பாயிண்ட் என்னது, சோமானுடைய ஸ்திதி சோமான்ல நிலைச்சிருக்கிறது மூலமாக ஆத்மா ஸ்திரமாகுது, அப்புறம் சாந்தி அனுபவம் ஆகுது. இதுல நம்ம என்ன பார்த்தோம், இன்றைய சண்டேனுடைய அவ்யக்தமா வாணி 24/9/2009 இந்த முரளியை சில 24/3/2009 இந்த வீடியோ வந்து நீங்க யூடியூப்லேயோ இல்லை வந்து பிகே டாக்டர் லோகர் அந்த இதில் வெப்சைட்லேயே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதை ப்ளே பண்ணணும். அதை ப்ளே பண்ணும்போது அதனுடைய வால்யூமை கம்மி பண்ணிட்டு அந்த வாணியில் பாபா அந்த லிப்ஸ் ஸ்விங்கை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் என்ன சொல்றாரு. மியூட் வீடியோ எக்ஸசைஸ். அந்த வீடியோனுடைய ஆடியோவை வந்து மியூட் பண்ணிடணும். அப்புறம் பாபா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கவனிக்கணும். இது லிப் ரீடிங். எப்போ வந்து இன்றைய முரளி நீங்க படிப்பீங்களோ அதுல இருந்து 5 ஸ்வமான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இன்றைய முரளியில இருந்து இன்னைக்கு சண்டே முரளி தான், இதுல ஸ்வமானுக்கு பஞ்சம் இருக்காது. நீங்க 5 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 5 மட்டும் அதை எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். இது 3 ஹோம்ஒர்க் ஆச்சா. 4வது பாயிண்ட் என்ன, சமஸ்யாவை சமாதானமாக மாற்றுவதுதான் உண்மையான நிம்மதி, அமைதி, சுகம். அதாவது ஹிந்தியில ஸ்கூன். இதுல நம்ம என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா ரிவர்ஸ் ரீடிங் கொடுக்க போறோம். அதாவது பிரச்சனைகளை சமாதானமாக மாற்றுவதுதான் உண்மையான நிம்மதி. இதான பாயிண்ட். இதை நீங்க மாத்தி படிங்க. நிம்மதி உண்மையான, மாற்றுவதுதான் சமாதானம், பிரச்சனைகளை தலைகீழா படிக்கிறீங்க, அவ்வளவுதான். இதுதான் இன்றைய ஹோம்ஒர்க். 4வது ஹோம்ஒர்க், நிராகார ஸ்திதி மற்றும் ஃபரிஸ்தா ஸ்திதி தான் ஆத்மாவனுடைய உண்மையான நிம்மதி அப்படின்னு. இதை வந்து ரிவர்ஸ் ரைட்டிங் எழுதணும். இந்த தலைகீழாக ரைட் பண்ணணும், தலைகீழ எழுதணும். ஃபரிஸ்தான் படிக்கக்கூடாது, தாஸ்பி. நிராகாரனா இர்ரா நீ, இராகினி. பிரச்சனைகளை சமாதானமாக மாற்றுவதுதான் உண்மையான நிம்மதி அப்படிங்கிறத ரிவர்ஸா நீங்க படிக்கணும், தலைகீழா படிக்கணும். அப்புறம் ஃபரிஸ்தா மற்றும் நிராகார ஸ்திதி தான் உண்மையான நிம்மதி அப்படிங்கிறத ரிவர்ஸா எழுதணும். ஓகே, தலைகீழா எழுதணும். அப்புறம் 24/3 இன்னைக்கு சண்டே முரளி இருக்கு இல்லையா, அதுல இருந்து 5 சோமான் எடுக்கணும். அப்புறம் அதனுடைய வீடியோவை மியூட் பண்ணிட்டு அதனுடைய லிப்ஸ் நீங்க வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு. லிப் ரீடிங் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் இது குழந்தைங்களுக்கான விளையாட்டு, குழந்தைங்களுக்கான கேம்ஸ் அப்படின்ட்டு. நம்ம தான் வயசாயிட்டாலும் நமக்கு என்ன, இதுக்கு நம்ம என்ன குழந்தையா என்ன அப்படின்ட்டு நிறைய நம்ம ஒதுக்கி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பண்றோம். ஓகேவா? நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்கிறேன். அதுதான் சும்மா அந்த இதை சின்ன குழந்தைங்க மாதிரி இது தலைகீழ எழுதுறது, ஹார்ட் வரைகிறது, என்ன வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ஃபுல் டே 24 மணி நேரம் நம்ம கையில இருக்கு அப்படின்னா 24 மணி நேரத்துல பாபா நினைவை தவிர வேற எங்கெங்கயோ ஆத்மா மனசு வந்து அலையுது. நம்மளை வந்து ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா நினைக்கிறது வந்து அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து இந்த இத்தனை வருஷமா அவ்யக்த முரளி போயிட்டு இருக்கு இல்லையா, இவ்வளவு படிக்கிறோம், இதெல்லாம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைக்கிறது தான் இவ்வளவு எல்லா பாயிண்டும், இத்தனை முரளி.
இன்றைய அவ்யக்த முறையில் பாபா என்ன சொல்றாரு, ஒன்று வந்து கேட்கறது, இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ள அடக்கிக்கிறது. ஒன்று வந்து வெறும் கேட்கறது, அது என்ஜாய் பண்றாங்க கேட்கும்போது, ஆனா அவங்க வந்து அடக்கிக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளுக்குள்ள ஏத்திக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு குரூப் பிரிவினர் அதை கேட்கறத அப்படியே உள்ள ஏத்திக்கிறாங்க. அது சமயத்துக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நேற்று வந்து எக்ஸாம் நடந்தது. யாரெல்லாம் அந்த எக்ஸாம்ல கலந்துக்கிட்டீங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த தடவை ஒரே ஒருத்தருக்கு தான், மதுபனாசியில ஒரே ஒருத்தருக்கு தான் 100க்கு 100 மார்க் கிடைச்சிருக்கு. சுசீல் பாயும் 100க்கு 100 தான் வாங்கியிருக்காரு. ஆனா அவரு தானே பேப்பர்லாம் செட் பண்ணவர், கொஸ்டின் எல்லாம் எடுத்து செட் பண்ணாரு. அதனால அவரை சொல்ல முடியல. சைலேந்திர பாய்ங்கிறவர் தான் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காரு. அதனால 2 பேருக்காகவும் நல்லா கைத்தட்டுங்க. சுஷீல் பாய் அப்புறம் சைலேந்திர பாய். அதனால இன்னைக்கு சண்டே முரளியில வந்து முக்கியமா பாபா வந்து கஜானாக்களை சேமிக்கிறத பத்தி சொன்னார் இல்லையா. கஜானாக்களை வந்து எத்தனை வகை, எத்தனை ரீதியில கஜானாக்கள் பாபா நமக்கு கொடுக்குறாரு. ஒன்று வந்து ஞானத்தின் மூலமாக முக்தி மற்றும் ஜீவன் முக்தி, படிப்பு, வீட்டுக்கு போறக்கூடிய வழி அது கிடைக்குதா. அப்புறம் ஞானத்தினுடைய கஜானா படிப்பு மூலமா, அப்புறம் யோகத்தின் மூலமா சக்திகளுடைய கஜானா சொன்னாரு, அப்புறம் தாரணையின் மூலமாக குணங்களுடைய கஜானா சொன்னாரு, அப்புறம் சேவையின் மூலமாக ஆசீர்வாதம் மற்றும் குஷியினுடைய கஜானா கிடைக்கும்னாரு, அப்புறம் சங்கமேகத்தினுடைய நேரத்தினுடைய கஜானாவை சொன்னாரு. இது ரொம்ப விலை மதிக்க முடியாத நேரம், சேமிக்கிறதுக்கான பேங்க் வந்து இப்பதான் ஓப்பன் ஆயிருக்குது. மற்ற நேரத்துல பேங்க் ஓப்பன் ஆகாது, க்ளோஸ் ஆயிரும். இதுவும் க்ளோஸ் ஆக போகுது. அப்புறம் கஜானாவை எப்படி அதிகப்படுத்துறது, அதை வந்து கஜானாக்களை நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ அவ்வளோக்களோ அது அதிகமாகும். சரி, கஜானாவை முதல்ல சேமிக்கிறது எப்படி, சேமிச்சாதானே அதிகப்படுத்த முடியும். சேமிக்கிறதுக்கு நிமித்தம், பணிவு மற்றும் நிர்மலமான சுபாவம், இந்த ஒரு நிலையில எப்பவும் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய கஜானாக்கள் எல்லாம் சேமிப்பாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுலயும் ரெண்டு விதமான குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கஜானாவை சேமிக்கிறாங்க, அவங்க உடனே சாப்பிட்டு அவங்களுக்காகவே யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. இன்னொருத்தவங்க சேமிப்பு செய்யறாங்க, அதை மற்றவங்களுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கஜானாக்களை பத்தி பாபா எனக்கு டீட்டெயிலா சொன்னாரு. அச்சா, ஓம் சாந்தி.